இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். டெல்லியில் புதிய நாடாளுமன்றத்தின் கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி திடீரென்று ஆய்வு செய்தார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் சுமார் 971 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் புதிய நாடாளுமன்றம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 65,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 4 தளங்களில் முக்கோண வடிவத்தில் புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுகிறது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கட்டப்படக்கூடிய புதிய நாடாளுமன்றத்தின் பிரத்யேக புகைப்படங்கள் அண்மையில் வெளியாகின. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு புதிய நாடாளுமன்றத்தில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்டிடத்தின் உள் அலங்கார பணிகள் நிறைவடையாததால் திறப்பு விழா தள்ளி போனதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளின் நிலை குறித்து பொறியாளர்களிடம் அவர் கேட்டறிந்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நாடாளுமன்ற கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்தார். கட்டுமான பணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் திறப்பு விழா குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தின் 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கொண்டாட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசினார். அப்போது அவர் பெரியார் நடத்திய சமூக நீதி போராட்டங்களில் வைக்கம் போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். எளிய மக்களுக்காக எல்லைகளை கடந்து போராடி வரலாற்றில் இத்தகைய புரட்சிகளை நிகழ்த்தி வெற்றி கண்ட தந்தை பெரியார் அவர்களின் நினைவை போற்றவும் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தவும் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டத்தின் நோக்கத்தையும் வெற்றியையும் பொதுமக்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஓராண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். ஆவின் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பை மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திரும்பப் பெற்றது. அரசு கூட்டுறவு சங்கங்களான தமிழ்நாட்டின் ஆவின், கர்நாடகாவின் நந்தினி, புதுவையின் பான்லே ஆகிய நிறுவனங்களில் தயிர் பாக்கெட்டுகளின் மீது தகி என ஹிந்தியில் குறிப்பிட மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இதற்கு தென் மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு ஆணைய அறிவிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார். குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டி பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் யாருக்கும் வேண்டாம் என்றும் தொட்டிலை ஆட்டும் முன்னர் தொலைந்து விடுவீர்கள் என்றும் எச்சரித்திருந்தார். இதேபோன்று மற்ற அரசியல் கட்சித் தலைவர்களும் உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையத்தின் அறிவிப்பிற்கு எதிர்வினை ஆற்றினர். இந்நிலையில் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி வார்த்தை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை உணவு தர கட்டுப்பாடு ஆணையம் திரும்பப் பெற்றது. ஆங்கில வார்த்தையுடன் உள்ளூர் மொழியை அடைப்புக்குறியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோதனை ஓட்டமாக சென்னையிலிருந்து கோவைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாக சென்றடைந்தது. நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ரயில் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஏற்கனவே 10 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் 11வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை சென்னையிலிருந்து கோவை வரை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முதல் சோதனை ஓட்டம் வியாழனன்று நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:40 மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் சோதனை ஓட்டம் ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய நகரங்களை கடந்து கோவையை சுமார் 11:20 மணிக்கு சென்றடைந்தது. திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாகவே இலக்கை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் கோவையிலிருந்து நண்பகல் 12:40 மணிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. இந்த ரயிலை வரும் 8ஆம் தேதி பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு அளித்த இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு
நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் கொண்ட அமர்வில் வியாழன் அன்று விசாரணைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனு மட்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோரின் மனுக்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராகவும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரியும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை வெள்ளிக்கிழமை விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டிலிருந்து 200 சவரன் தங்க நகைகள் திருடு போனதாக மேலும் ஒரு புகார் அளித்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் வீட்டின் லாக்கரில் இருந்து 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் அவரது இல்லத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்த ஈஸ்வரி, கார் ஓட்டுநர் வெங்கடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகாரில் 100 சவரன் தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குழம்பிய போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் பற்றிய விவரங்களை முழுமையுமாக கணக்கு பார்த்து தெரிவிக்குமாறு ஐஸ்வர்யாவிடம் கேட்டனர். இதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா அளித்த 2வது புகாரில் தனது வீட்டில் மொத்தமாக 200 பவுன் நகை கொள்ளை போனதாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக புதிய வழக்கை போலீசார் பதிவு செய்தனர். இதையடுத்து ஈஸ்வரி, வெங்கடேசனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்ததில் மேலும் 50 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீஸ் காவல் முடிந்து 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 50 சவரன் நகைகளை மீட்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள வேணுகோபால் சுவாமி கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டது. ராமநவமியை ஒட்டி வேணுகோபால் சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்டு அச்சமடைந்த பக்தர்கள் கோவிலில் இருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தெலுங்கானாவில் இருசக்கர வாகனம் மீது மோதிய அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்தது. ஹைதராபாத்தில் உள்ள மியாப்பூர் பேர் நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று விஜயவாடா நோக்கி சென்றது. அப்போது சூர்யாபேட்டை என்ற பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதியது. எதிர்பாராத விதமாக பேருந்தின் முன்பகுதி தீப்பற்றி எரிந்தது. இதனை அறிந்து பேருந்தில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறினர். முன்பகுதியில் பற்றிய தீ மளமளவென்று பேருந்து முழுவதுமாக பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்திற்கு பிரதமர் மோடி ஏப்ரல் 9ஆம் தேதி வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற நியூஸ் 18 ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புலிகள் திட்டத்தின் 50வது ஆண்டு நிகழ்வை ஒட்டி கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் தமிழ்நாட்டின் முதுமலை காப்பகத்திற்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக கூறினார். அதன்படி வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமர் மோடி நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்திற்கு வரவுள்ளார். ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்பரர் படத்தில் நடித்த பொம்மன் வெள்ளி தம்பதியை பிரதமர் மோடி அப்போது சந்திக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக தி எலிபென்ட் விஸ்பரர் திரைப்படத்தின் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்ட பிரதமர் மோடி அறிவார்ந்த குழுவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். இக்குழுவினர் இந்தியாவை மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளனர் என்று பிரதமர் மோடி பாராட்டினார். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் விரைவில் முதுமலை காப்பகத்திற்கு வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பண்ணையில் ஆப்பிரிக்கன் வைரஸால் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பன்றிகள் கொன்று புதைக்கப்பட்டன. கல்லாங்குளம் பகுதியில் ராஜாமணி என்பவர் வெண்பன்றி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அவரது பண்ணையில் வளர்க்கப்பட்ட 2 பன்றிகள் கடந்த சில தினங்களுக்கு முன் திடீரென உயிரிழந்தன. தகவல் அறிந்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி குழுவினர் உயிரிழந்த பன்றிகளின் மாதிரிகளை சேகரித்து போபாலில் உள்ள ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த ஆய்வின் முடிவில் ஆப்பிரிக்க வைரஸ் தாக்கி பன்றிகள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த பண்ணையில் இருந்த பன்றிகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது குட்டிகள் உட்பட 20 பன்றிகளுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆப்பிரிக்க வைரஸால் பாதிக்கப்பட்ட பன்றிகளை கொன்று 15 அடி ஆழத்தில் புதைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன்படி கவச உடை அணிந்த கால்நடைத்துறையினர் 12 பேர் மூலமாக 20க்கும் மேற்பட்ட பன்றிகளை கொன்று புக்லேன் இயந்திரத்தின் மூலம் குழி தோண்டி அவற்றை புதைத்தனர். மேலும் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆப்பிரிக்கன் வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்.
தமிழ்நாட்டில் 14 கூடுதல் எஸ்பிக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் 6 எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை செயலாளர் பிறப்பித்துள்ள உத்தரவில் சென்னை ரயில்வே எஸ்பியாக பொன் ராமுவும் வேலூர் எஸ்பியாக அசோக்குமாரும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆசை தம்பியும் சென்னை தலைமை அலுவலக எஸ்பியாக ரவிசேகரனும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை காவல் ஆணையர் அலுவலக துணை ஆணையராக மங்களேஸ்வரனும் சென்னை சைபர் கிரைம் எஸ்பியாக மோகன் நவாஸும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. இதேபோல சென்னை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக இருந்த சக்திவேல் கொளத்தூர் துணை ஆணையராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல் நிர்வாக பிரிவின் துணை ஆணையரான எம் ராமமூர்த்தி சென்னை நுண்ணறிவு பிரிவின் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். 14 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கியதுடன் 6 எஸ்பிக்களை இடமாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிரசித்தி பெற்ற லிங்கராஜ் கோவில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட லிங்கராஜ் கோவிலில் ருகுணா ரத திருவிழா புதன்கிழமை தொடங்கியது. இதனையொட்டி இசைவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் ஊர்வலம் சென்றனர். அப்போது உருமி இசை, கோலாட்டம், பசுநடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் முக்கிய பகுதிகளில் பிரம்மாண்ட தேர் வலம் வந்தது. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. திரிபுரா சட்டமன்றத்தில் ஆபாச படம் பார்த்ததாக எழுந்த புகாரில் சிக்கிய பாஜக எம்எல்ஏ அது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார். அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியை அமைத்ததைத் தொடர்ந்து நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பாஜக எம்எல்ஏ யாதவ் லால்நாத் ஆபாச படம் பார்த்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள எம்எல்ஏ தாம் ஆபாச படம் பார்க்கவில்லை என்றும் தமக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததும் அதனை முடித்ததும் வீடியோ திடீரென ஓடியதாக அவர் கூறினார். அந்த வீடியோவை நிறுத்த முற்பட்ட போது அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாகவும் தாம் வேண்டுமென வீடியோவை பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்திய நிலையில் மாநில முதலமைச்சர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவதாக புகாருக்கு ஆளான எம்எல்ஏ விளக்கமளித்துள்ளார். முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் 4 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. धोनी क्रीज पर बॉलर का सामना करने के लिए तैयार। अरे ये बोरिंग टीवी हटाओ यार। इस बार टाटा आईपीएल जियो सिनेमा पे, किसी भी स्क्रीन पे, वो भी फ्री। चल भैया, अब डिजिटल इंडिया देखेगा डिजिटल टाटा आईपीएल सिर्फ जियो सिनेमा पे। அனல் பறக்கும் சம்மரில் நம்மை குழுமையாக்க 16வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா மார்ச் 31ஆம் தேதி முதல் மே 28ஆம் தேதி வரை இந்தியாவின் 10 நகரங்களில் கொண்டாடப்பட உள்ளது. 70 லீக் போட்டிகள், 3 பிளே ஆஃப் ஆட்டங்கள் என சாம்பியன் பட்டத்தை பெற 10 அணிகள் பலப்பரீட்சை நடத்த காத்திருக்கின்றன. 4 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மைதானம் மற்றும் எதிரணி மைதானங்களில் போட்டிகள் நடைபெறுவது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை எகிரச் செய்துள்ளது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் குஜராத் டைட்டன்ஸ், தோனி தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ரோஹித் தலைமையில் மும்பை இந்தியன்ஸ், சஞ்சு சாம்சன் தலைமையில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஷிக்கர் தவன் தலைமையில் பஞ்சாப் கிங்ஸ், நிதிஷ் ராணா தலைமையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், டூப்ளசி தலைமையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, மார்க்ரம் தலைமையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராகுல் தலைமையில் லக்னோ சூப்பர் ஜெயின், வார்னர் தலைமையில் டெல்லி கேபிட்டல் என 10 கேப்டன்கள் கோப்பைக்காக மல்லு கட்ட உள்ளனர். நடப்பு ஐபிஎல் தொடரில் வார்னர், டூப்ளசி, மார்க்ரம் என 3 வெளிநாட்டு வீரர்கள் கேப்டனாக செயல்பட உள்ளனர். 7 அணிகளுக்கு இந்திய வீரர்களே கேப்டனாக செயல்படுகின்றனர். விபத்தில் சிக்கிய ரிஷப் பண்டிற்கு பதிலாக டெல்லி அணியின் கேப்டனாக வார்னர் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ் போட்டதற்கு பிறகு ஆடும் 11இல் மாற்றம் செய்து கொள்வது,
தாமதமாக பந்து வீசினால் பவுண்டரி லைனில் 4 வீரர்களுக்கு மட்டுமே அனுமதி. இம்பாக்ட் பிளேயர் புதிய விதிகள் நடப்பு தொடரிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தொடக்க விழா நிகழ்ச்சியில் நடிகை தமன்னாவின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பாலிவுட் ஸ்டார்களான கேத்ரினா கைஃப், ராஷ்மிகா மந்தனா, டைகர் ஷ்ராஃப் ஆகியோரின் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற பாடகர் அர்ஜித் சிங்கின் குரலில் அரங்கமே மயங்க காத்திருக்கிறது. அத்துடன் வண்ணமயமான வான வேடிக்கைகளும் அரங்கேற உள்ளன. கடந்த சீசனில் தொடர் தோல்வியை சந்தித்து 9வது இடம் பிடித்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இம்முறை முழு பலத்தோடு களமிறங்குகிறது. கேப்டன் தோனிக்கு கடைசி தொடராக அமைய வாய்ப்புள்ளதால் சக வீரர்கள் கோப்பையோடு விடை கொடுக்க காத்திருக்கின்றனர். பென் ஸ்டோக்ஸ் வருகை, ஜடேஜா தக்கவைப்பு என பல மாற்றங்கள் அணியை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான்களும் அதிரடி நாயகர்களுமான பிராவோ, பொலார்ட், கெயில் ஆகியோர் இல்லாத IPL தொடராக இந்த தொடர் அமைய உள்ளது. பெங்களூரு, பஞ்சாப், டெல்லி, லக்னோ ஆகிய அணிகள் இதுவரை சாம்பியன் பட்டம் வென்றதில்லை என்பதால் இம்முறை இவர்களின் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த முறையாவது கோப்பையை கையில் எடுப்பாரா என விராட் கோலியின் ரசிகர்கள் நம்பிக்கையோடு ஈசாலா கப் நமதே என முழக்கமிடுகின்றனர். சாம்பியன் கோப்பையை கைப்பற்றும் அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட உள்ளது. 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 13 கோடி ரூபாயும், பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிய மற்ற 2 அணிகளுக்கு தலா 7 கோடி ரூபாயும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் சீசனில் சாம்பியன் அணிக்கு 4.8 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதில் தற்பொழுது 20 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. IPL தொடர் ஜியோ சினிமா ஆப்பில் இலவசமாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. धोनी क्रीज पर बॉलर का सामना करने के लिए तैयार। बोरिंग टीवी हटाओ यार। इस बार टाटा IPL जियो सिनेमा पे, किसी भी स्क्रीन पे, वो भी फ्री। चल भैया, अब डिजिटल इंडिया देखेगा डिजिटल टाटा IPL सिर्फ जियो सिनेमा पे। நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி. சென்னை ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்கள் என்பதால் திரைப்படம் பார்ப்பதற்கு 10 பேரை உள்ளே அனுமதிக்க மறுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் திரையரங்க ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரைத்துறையைச் சேர்ந்த நடிகர் விஜய் சேதுபதி, இசையமைப்பாளர் சி.வி. பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்ரீதலசயன பெருமாள் கோவிலில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னதானம் சாப்பிடச் சென்றபோது விரட்டி அடிக்கப்பட்டதாக பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்த வீடியோ வெளியிட்ட அஸ்வினி என்ற பெண், அரசு வழங்கும் அன்னதானத்தை சாப்பிட வரும் தங்களை ஏன் விரட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதே கோவிலில் அஸ்வினியுடன் அன்னதானம் சாப்பிட்டார். இதேபோல் சென்னை ஆவடி மற்றும் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவிகள் ஆர். பிரியா, SS. தர்ஷினி, K. திவ்யா ஆகியோர் சாதி ரீதியாக பிறர் எப்படி தங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் என யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தனர். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த மாணவிகளை தலைமைச் செயலகத்திற்கு நேரடியாக அழைத்து பேசினார். அப்போது அவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களின் இல்லத்திற்கு சென்றார். இப்படி அவ்வப்போது சர்ச்சை எழுந்து வந்த நிலையில் சென்னை ரோகிணி திரையரங்கில் 10 தல திரைப்படத்தை காண டிக்கெட் எடுத்துக்கொண்டு 6 சிறுவர்களுடன் சென்ற 10 பேரை மட்டும் திரையரங்க ஊழியர்கள் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினர். மேலும் அவர்கள் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதற்காக டிக்கெட் வைத்திருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. டிக்கெட் இருக்கா? உள்ளோட மாட்டேங்கிறாங்களா? அண்ணா டிக்கெட் வச்சிருக்காங்க, ஏன் உள்ளோட மாட்டேங்க? அண்ணா டிக்கெட் வச்சிருக்காங்க. இச்சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ரோகிணி திரையரங்கம் சார்பில் விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் UA சான்று பெற்ற 10 தல படத்திற்கு சிறுவர்களை அழைத்து வந்ததால் அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக UA சான்று பெற்ற படத்திற்கு 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்று திரையரங்க நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் சிறுவர்களை தங்களது திரையரங்க ஊழியர்கள் அனுமதிக்கவில்லை எனவும் நரிக்குறவர்கள் என்பதற்காக அவர்கள் தடுத்து நிறுத்தப்படவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு 10 தல படத்தை உற்சாகமாக பார்த்த வீடியோவையும் திரையரங்க நிர்வாகம் வெளியிட்டது. ஆனால் ரோகிணி
ரோகிணி திரையரங்கில் படம் பார்க்க வந்த தங்களை அனுமதிக்காதது இது முதல் முறையல்ல என்று நரிக்குறவ பெண்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பு வாரிசு, துணிவு உள்ளிட்ட படங்களை பார்க்க வந்த போதும் வெளியேற்றப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ள போன அதான் படத்துக்கு 10 டிக்கெட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதான் உள்ள போன கலர்ஜி பண்றாங்க இப்படி சொல்லி வெளியே தேத்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு உள்ள அனுப்புங்க, எதுக்கு அவங்கள வெளியே தேடுறதுன்னா நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க மறுபடியும் உள்ள. சரி பாவம் ஒரு முதல்ல கூட தனுசு படத்துக்கு இப்படிதான் செஞ்சாரு. இந்நிலையில் நரிக்குறவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்த விவகாரம் தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் கண்ணன் ரோகிணி திரையரங்கிற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். குற்றச்சாட்டு குறித்து இதுவரை எழுத்துப்பூர்வ புகார் எதுவும் வரவில்லை என காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் சம்பவம் தொடர்பாக திரையரங்க நிர்வாகத்திடம் நேரில் விளக்கம் கேட்கப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்த திரைப்பட இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார், கலைகள் அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்துள்ளார். ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவ சகோதரியும் சகோதரர்களும் தாமதமாக அனுமதிக்கப்பட்டதாக விவரம் தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் முதலில் அனுமதிக்க மறுத்ததை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். சென்னை ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் இந்த உலகம் அனைவருக்குமானது என்று நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிறகு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் நசுக்கப்படுறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது எங்கே நடந்தாலுமே சரி சார். இந்த பூமி நம்ம மனுஷ பயலுங்களாம் ஒன்றா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டது தான். அதில் வேற்றுமையை யார் எந்த வகையில் வந்து சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது எங்கே நடந்தாலும் சரி. இதனிடையே ரோகிணி திரையரங்கு ஊழியர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரைப்படத்திற்கான டிக்கெட் இருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வட்டாட்சியர் நேரில் சென்று ரோகிணி திரையரங்கில் விசாரணை நடத்தியுள்ளார்.